Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான செட்டிநாடு ஸ்பெஷல் வரமிளகா துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா சுட சுட இட்லி வச்சு கூடவே இந்த வரமிளகா துவையல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வரமிளகா துவையல் ரொம்ப குறைவான வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த துவையல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த வரமிளகா துவையல் செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஹீட்டான பிறகு இந்த சைஸில் பாருங்கள், ஒரு மீடியம் சைஸில் பூண்டு ஒரு 25லேருந்து 30 பல் இருக்கும். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு பூண்டு நல்லா கலர் மாறி வாசனை வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் பூண்டை வறுத்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னிக்கு நம்ம யூஸ் பண்ண பொருள்களை தனித்தனியாக தான் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டை இந்த மாதிரி வதக்கி எடுத்த பிறகு நம்ம ஊற்றின எண்ணெயில் இன்னும் கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள், சும்மா ஒரு கொஞ்சமாக இருக்குது. இந்த எண்ணெயிலேயே நம்ம வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சின்னதாக இருக்க வரமிளகாய் ஒரு 25லேருந்து 30 மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாயாக இருந்தால் நீங்கள் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இத்தனை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரமான பெரிய சைஸ் மிளகாய் அப்படின்னாக்க ஒரு 10லேருந்து 12 மிளகாய் மட்டும் நல்லா இது மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி, அதே சமயம் கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த மிளகாயை வறுத்து எடுத்த இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான், ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது. ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, மீடியம் சைஸில், அந்த அளவுக்கு மட்டும் புளி எடுத்து அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. புளி வதக்காமல் அப்படியே பச்சையாக வச்சும் அரைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்க 2லேருந்து 3 நாள் வரைக்குமே கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த துவையல் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ புளியையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்த பிறகு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம இந்த வரமிளகா புளி அப்படின்னு ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் வரமிளகா புளி அதை மட்டும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக துவையலாக அரைச்சிக்கோங்க. கூடவே இந்த துவையலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு இதை வேறு ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வரமிளகாய் துவையலுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிக்கிறதுனால அதுவே போதும். இது மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த புளி அப்புறம் வரமிளகாயோடைய காரத்தை குறைக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் நமக்கு உதவியாக இருக்கும். நல்லா சுட இட்லியோட இந்த வரமிளகாய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கும் கூட இந்த துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.